கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தை ஏசாயா 35 10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றைக்கு இடைப்பட விரும்புகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். எபிரேயர் 9 சொல்கிறது, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நமக்கு அவர் நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறாராம். இன்றைக்கு அவரே நமக்கு மீட்பாய் மாறியிருக்கிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தான் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அப்படி மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம்னா, ஆனந்த களிப்புடன் ஒரு பாடி துதிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார். நித்திய மகிழ்ச்சியை நம்ம தலையின் மேல வைக்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு தருகிறாராம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறதாம். அப்போ சியோனுக்கு வரும்போது அந்த சியோன்ல அங்க இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் அந்த சியோன்ல ராஜாவா இருக்கிறார். இன்றைக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறபடியினால நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறாராம். மேலும் 1 பேதுரு 2:6 நம்ம பார்க்கிறோம், அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேதுரு இங்க எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு சியோனுக்குள்ள வந்த நம்ம சியோன்ல ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கீழே நம்ம இருக்கிறபடியினால இன்றைக்கு நமக்கு ஒரு காலும் வெட்கம் என்பது கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தா கூட நாம் ஒரு நாளும் வெட்கம் அடைய மாட்டோம் என்பதுதான் சத்தியம். மேலும் எபிரேயர் 12 22 23 24 சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம எங்க வந்திருக்கிறோமா, சியோன் மலையின் இடத்திற்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அங்க எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம எந்த தீங்குக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு ராஜாவாய் நம் இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியினால அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு தருகிறபடியினால நீங்க உங்க பாதுகாப்பை குறித்தும் பயப்பட தேவையில்லை. எந்த காரியத்தை குறித்தும் வெட்கப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி பயப்பட தேவையில்லை. நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேல் இன்றைக்கு தருகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இதே வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தரால் மீட்கப்பட்ட எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அப்பா, எங்களுக்கு ஒரு ஆனந்த களிப்பை நீர் தருகிறீர் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மேல் வைக்கிறீர் அப்பா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நாங்கள் அடையும்படி நீர் செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சஞ்சலமும் தவிப்பும் எங்களை விட்டு ஓடி போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்ட எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்தபடியினால் அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.